தமிழர்களுடைய எதிரிகள் யாரெல்லாம் தமிழர்களுடைய எதிரியோ அவங்கெல்லாம் விஜய்க்கு நட்பாக இருக்கிறாங்க. இதுதான் இங்கே பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல கிளியர் ஆயிடுச்சா? விஜய் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் எதிரி. இப்படி ஒரு குத்து, அப்படி ஒரு குத்து. அதான் கேட்டேன். நல்லா இருக்கு போறதுக்கான அந்த இது முழுக்க முழுக்க இங்க வந்து இன்னொரு நாட்டில் நடக்கிற ஒரு ஏண்டா உங்களெல்லாம் நான் என்ன ஜென்மண்டா நீங்கள்லாம் இப்பதான் தெரியுது எப்படிப்பட்ட துரோகிகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இலங்கையிலிருந்து ஒரு எம்பி அர்ஜுனான்னு ஒரு எம்பி அர்ஜுனா ஒரு எம்பி அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த ஈனத்தனமான அந்த இடத்துக்கு அந்த இதுக்கு வந்து அந்த ஈனத்தனமான செயலுக்கு வந்து நாங்கள் போய் உங்களுக்கு செலவைக்கிறேன் ஏதோ ஒன்று சொல்றாரு. நீ நேர்மையானவன் நல்லவனா இருந்தா, நீ ஒரு ஜென்டில்மேனா இருந்தா இந்த அர்ச்சனா எம்பி என்ன கேட்கணும்? சங்கீதாவை நீ கேட்கறல்ல, ஏன் திரிஷாவை கேட்கல? திரிஷாவும் கேட்கலாமே, ஏன் விஜய் கூட கேட்கலாமே? இப்போ 2 நாளாகவே என்டிஏ கூட கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு விஜய் அப்படின்னு பேசுகிறார். ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்தது தான் முதல்வராகத்தான். அப்படி இருக்கும் விஜய் ஏன் இப்போ என்டிஏவில் போய் சேரணும்னு ஒரு விதி. ஜானுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜான் போனால் பரவாயில்லன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இது உண்மை. கூடிய சீக்கிரம் வெயிட் பண்ணுங்க, அந்த தகவல் வரும். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ விஜய் என்டிஏ வந்து விஜய் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா இல்லை கூப்பிட்டு வச்சு? இல்லை சார், விஜய் வந்து சேரணும்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. என்னன்னா அப்போ உனக்கு எண்ணமே கிடையாது. இது அரசியல் கட்சி தொடரணுன்ற எண்ணமே கிடையாது. மாமன்னன் படத்துக்கு பிறகுதான் நீங்கள் இப்போதான் நீங்கள் கவனிக்கணும். இந்த இடத்துல நல்லா கூர்ந்து கவனிங்க. அப்போ தேர்தல் ஆசை கிடையாது, அரசியல் ஆசை கிடையாது. எப்போ அரசியல் ஆசை வருது உனக்கு? மாமன்னன் படத்துக்கு பிறகுதான் உனக்கு அரசியல் ஆசை வருது. புதிய குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் தாவேக்கான நடத்தும் போராட்டம் சென்னையில் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு. அவங்க போராட்டம் நியாயமானதாக தான் பார்க்கப்படுது. என்ன ஒன்று என்டிஏ கூட்டணியில் போகிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பாஜக ஒரு முற்றுப்புள்ளியாக தான் இருக்குது. அது இங்கே திமுக கட்சி தயாராக இருக்குது கணக்கெடுப்பு பண்ண. என்ன நடக்குது? ஏன் இது திடீர்னு ஏன் இவங்க சாதிவாரி கணக்குக்கு போராட்டம்? இல்லை எதுக்குன்னா நான் கேட்டேன், காலையில் கேட்டேன் நான், என்னப்போ திடீர்னு வந்து எலெக்ஷன் நேரம் நெருங்கிட்டு இருக்கு, இதெல்லாம் எப்போ செஞ்சிடணும், அரசியல் முன்னெடுப்புனா நீங்கள் எப்போ செஞ்சிடலாம், இதை ஏன் பாஜக ஆட்சியை எதிர்க்கலைன்னு சொல்லி பல பேர் கேட்டுட்டு இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் நடத்திட்டீங்கன்னா இது ஒரு பேசும் பொருளாக இருக்கும். அப்போ நீங்கள் சமாளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், ஒரு முட்டு கொடுக்க வசதியாக இருந்திருக்கும் பலருக்கும் கூட இல்லையா? உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறவங்களுக்கு பாருங்கள், மத்திய அரசு எதிர்க்கிறாங்க, சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து எதிராக வந்து குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து ஒரு இருந்திருக்கும், ஒரு பேச்சு இருந்திருக்கும். அப்போது நீங்கள் வந்து பிஜேபிக்கு வந்து பி டீம்ன்ற அந்த பேர்லாம் அடிபட்டுருக்காது, செஞ்சிடலாம், முதல்ல செஞ்சிடலாமேப்பா அப்படின் போது இல்லை சார் இப்போ வந்து கூட்டணிக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியாக இருக்குது. அது வதந்தி தான்னு கேட்டேன். அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது எப்படி? இப்போ நான் கேட்குறது என்னென்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ தேர்தல் நடத்துறது இன்னும் ஒரே 1 மாதம் தான் இருக்குது. இந்த சிச்சுவேஷனுக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லி இல்லை சார், முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்புன்றது தான் முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா அரசியல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் எடுத்துட்டோம்னா இப்படி ஒரு குத்து, அப்படி ஒரு குத்து. அதான் கேட்டேன், நல்லா இருக்கு கேட்டா, இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்துன்னுவாங்கல்ல. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் நாங்கள் எதிர்க்கிறோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் எதிர்க்கிறோம். இதுவே வந்து சட்டம் ஒழுங்கு தனியாக அதை எடுத்து நீங்கள் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிங்கன்னா கூட அது ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து சட்டம் எடுக்கணும். அப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தானே இருக்கீங்க. இப்போ உங்கள் நோக்கம் என்னென்னா இன்னும் பேலன்சிங் கண்டிஷன்லேயே இருக்கிறீங்க அப்படின்னு தான் ஒரு தம்பி பேசினார் டிவிக்கில். முக்கியமான நம்ம தம்பி தான் சொல்கிறேன் நான். எதுக்குன்னா இதெல்லாம் வந்து சரி ரைட்டு ஓகே, இதில் விஜய் வருவாரான்னு கேட்டேன். எல்லாம் ரைட்டுப்பா, இதுக்கு விஜய் வருவாரா அப்படின்னு. அது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ புரியுதுங்க சார், இவ்வளோ தான் சார். இல்லை எல்லாத்துக்கும் விஜய் வரணும்னு அவசியம் அப்படி கிடையாது சார். சார் நீங்கள் ரொம்ப அரிதாக தான் நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க. நீங்கள் தினம் போராட்டம் பண்ணக்கூடியரா கிடையாது. ரெண்டாவது இது எங்கே பண்ணுறீங்க? சென்னையில் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணோம்?
வரலாமே, தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வரக்கூடாது என்ன இருக்கா சார்? விஜய் களத்துல வந்தா லட்ச தொண்டர்கள் ஒண்ணு கூடுவாங்க. இதேதான் சொல்லிட்டு இருக்கணும். இதுதானே சொல்றாங்க சார். நான் விஜய் கேட்கிறேன், எங்க தலைவர் வெளியே வந்தா கல்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜோடியா போனாரு, அப்ப ஏன் கூட்டம் வரல? லட்சக்கணக்கான பேர் ஏன் வரல? கோடிக்கணக்கான பேர் ஏன் வரல? ஆயிரக்கணக்கான பேர் ஏன் வரல? அம்மா இந்த கதையே சொல்லிட்டு இருக்க முடியாது சார். காலத்துக்கு இதே சொல்லிட்டு இருப்பீங்களா? அவர் வந்தாருன்னா கூட்டம் வந்துடும், அவர் பிறநாள் 1,00,000 பேர் வந்துருவாங்க, 1000 பேர் வந்துருவாங்க. அதெல்லாம் கிடையாது. இது வந்து என்ன வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இப்படி பண்ணுங்க. ஒரு பக்கம் அந்த பக்கம் கூட்டணி பேரம் பேசிக்கிட்டு, இன்னொரு பக்கம் நாங்கள் சாதிவாரி கணக்கு பார்த்தீங்களா? இப்போ கூட நாங்கள் வந்து கணக்கெடுப்பு எடுத்துருக்கோம். இப்போ சொல்லுங்களேன், கொள்கை எதிரியோடு எங்களுக்கு கூட்டணியே கிடையாது. இப்போ சொல்லுங்கள் பாப்போம். இப்போ சொல்லுங்களேன், பார்த்தீங்களா? நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு, இன்னொரு பக்கம் அங்கே மறைமுக பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் ஊர்ஜிதமாகாத பேச்சு, அதை நம்பக்கூடாதுல்ல சார்? அப்படிலாம் கிடையாது சார். பொதுவாக நான் சொல்கிறேன், உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு தெளிவாக இல்லை. ஒரு ஊர் முழுக்க இல்லை சார். அதாவது விஜயோட நிலைப்பாடு என்ன? திமுகவை பிரதான எதிரியாக எதிர்க்கிறாரு, அது அரசியல் எதிரியாக எதிர்க்கிறாரு. அதுவும் ஊழல் கட்சியோடு என்னாலும் அவருக்கு உறவு கிடையாது. அதே சாயல் அதே கண்ணாடியை தான் எடப்பாடி அவர்களையும் பார்க்குறாரு, அதுவும் ஊழல் கட்சியாக. இங்கே நல்லா புரிஞ்சுங்க, உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு வந்து ஒரு சந்தேகத்தோடவே இருக்கக்கூடாது சார். ஏற்கனவே விஜயோட பிம்பம் உடஞ்சி தொங்குது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சந்தேகப்படவே இருக்கக்கூடாது. ஊழல் கட்சின்னு சொல்கிறீங்க. யார் ஊழல் கட்சி? அதிமுக ஊழல் கட்சி, திமுக ஊழல் கட்சி, காங்கிரஸ் முந்த்ரா ஊழலிருந்து ஸ்பெக்ட்ரம் ஊழல் வரைக்கும் இருக்குது. அப்போ அதோட எப்படி நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்க? இல்லை பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லைன்னு சொல்லுங்கள். நாங்கள் இது வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தை எந்த அரசியல் கட்சியோடு நாங்கள் நடத்தலைங்க. தனித்து இந்த சீமான் சொல்கிறாருல்ல, சீமானுக்கு இருக்க கட்சியான உனக்கு இல்லை. சீமான் சொல்கிறாருல்ல, தனித்து போட்டி, கிறிஸ்டல் கிளியர். இது கிறிஸ்டல் கிளியர், மறு பேச்சுக்கிடம் கிடையாது, உறுதியான நிலைப்பாடு. தனித்து சொல்ல முடியுதா? சரி சொல்லலை, சரி நீங்கள் தனித்துன்னு சொல்ல வேண்டாம். இப்படியான ஒரு பேச்சுக்கள் நடக்குது இல்லை, அப்பயாவது நீங்கள் என்ன சொன்னோம்? நாங்கள் எந்த காங்கிரஸோட எந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்தலை, பிஜேபியோட எந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்தலை. சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். அதையும் சொல்ல மாட்டீங்க. தனித்து போட்டினா அதையும் சொல்ல மாட்டீங்க. இப்போ திடீர்னு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு போகிறீங்க. இவ்வளோ நாள் ஏன்டா போல? இவ்வளோ நாள் ஏன் போல? இப்போ தானே சார் 2 வருடம் தான் சார் ஆகுது. அது சார், அதுதான் சார் துவங்கி. அது சார் 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுங்கள். 2 வருஷம் தான் சொல்லாதீங்க. 2 வருஷம் ஆச்சு கட்சி தொடங்கி. எப்பயாவது நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பியா? பிஜேபி தவிர கண்டித்து ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்கள். இப்போ வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கா இல்லையா? கேஸ் தட்டுப்பாடு ஆகிடுச்சு, கன்ஃபார்ம். அது பல ஹோட்டல்கள் மூடிட்டாங்க. தான் இப்போ நீங்கள் வந்து மத்திய அரசை கண்டிக்கலாம் பார்க்கலாம் ஒரு வார்த்தை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மாநில அரசு தான் காரணம், கேஸ் தட்டுப்பாடு இருக்குது மாநில அரசு தான் காரணம், டிஎம்கே அரசு தான் காரணம். கிட்டத்தட்ட என்ன சார், 25 ஆண்டுகால அரசியலில் பயணிக்கும் அன்புமணி அவர்களும் சரி, 50 ஆண்டு காலமாக பயணிக்கும் பாமக அதில் தலைவராக இருக்கிறாரு. அவரே சொல்கிறாரு திமுக இதுக்கு எதுவும் பண்ணலைன்னு. விஜய் இப்போ தான் சார் 2 வருஷம் வந்திருக்காரு. திமுக மீது பழி போடுறாங்க. சிலிண்டர் கிடைக்கலன்னா திமுக மீது பழி போடுறாரு. இது நல்லா ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர். இது சிலிண்டரோட கட்டுப்பாடு, எல்பிஜியோட கட்டுப்பாடு யார் கட்டுப்பாட்டில் இருந்துன்னு தெரியும். அவரே பேசுகிறார் சார். பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. அன்புமணி அப்படி தான் பேசுவார். ஏன் பேசுவார்? கூட்டணியில் இருக்கிறார் சார். ஒரு நியாயம் வேணாம் சார். சார் நீங்கள் நியாயமாவது கேமாவது அவர் அப்படி தான் பேசுவார். ஏன்னா கூட்டணி இருக்காரு. நீ டிவி கேட்கிட்டு வாங்க. ஓ, அன்புமணி பேசுறது கேட்குறது நியாயம்தான், சரிங்களா? அன்புமணி அப்படி தான் பேசுவார். காரணம் என்னென்னா, என்டிஏவோட இருக்கிறார், அவர் அலைன்ஸில் இருக்கிறார், என்டிஏ அலைன்ஸில் இருக்கிறாரு. அவர் அரசியல்காரங்க அப்படி தான் பேசி தான் ஆகணும். நாய் வேஷம் போட்டாச்சு அன்புமணி, குறைச்சி தான் தீரணும். பூனை மாதிரியாக கத்த முடியும்? நாய் வேஷம் போட்டு நாய் மாதிரி தான் குலைக்கணும். அவர் குலைக்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லாமா டிஎம்கே தான் காரணம்னு சொல்லிட்டு? நீங்கள் யாரை சொல்லணும்? பெட்ரோல் தட்டுப்பாடாக இருக்கட்டும், அது கேஸ் தட்டுப்பாடு, நீங்கள் யாரை குற்றம் சொல்லணும்? பிஜேபி தானே நீங்கள் சொல்லணும். ஆனால் அதை விட்டுட்டு கூட்டணியில் இருக்கிறவங்க சொன்னார்கள் சொல்லலாம் சார். எப்போ கூட்டணி தர்மம் ஏன் அப்படி தான் ஏன் பேசுவாங்க அப்படின்னா? நீங்கள் தான் கூட்டணியே இல்லைல்ல.
இப்போ 2 நாளாகவே என்டிஏ கூட கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு விஜய் அப்படின்னு பேசுகிறார். ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்தது தான் முதல்வராகத்தான். இது பலமுறை உங்கள் காணொலியில் பதிவு செஞ்சுருக்கீங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இவர் தான் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தாவேக்குடன் இணையும் கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் விஜய் ஏன் இப்போ என்டிஏவில் போய் சேரணும்னு ஒரு விதி சார்? வேறு வழி இல்லை சார், வேறு வழி இல்லை. காரணம் 3 காரணம் இருக்குது சார். ஒன்று, கரூர் அந்த ஸ்டாம்பர் அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நெருக்கடி ஆகுது, சரிங்களா? ஒரு நெருங்கி வந்துருக்கு, அடுத்து சார்ஜ் ஷீட் போடுற சூழ்நிலை வந்துடும். அதை வந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். யார்? விஜய் வந்து எஸ்கேப் ஆகணும். முதல் காரணம் அது. 2வது என்ன வந்து அடுத்த காரணம் கேட்டிங்கன்னா, மனைவி வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. நெருக்கடி மீன்ஸ் என்ன? அவங்களுடைய இதுக்காக போகிறாங்க. மனைவி ஜெயிக்கணும். ஒரு பக்கம் கரூர் வழக்கில் வந்து தன்னை விடுவிக்கணும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி ஜெயிக்கணும். இந்த 2 பிரதான காரணம் வந்து அவருக்கு இருக்குது. இதுதான் முக்கிய நெருக்கடியே இதுதான். இதுக்கும் பாஜகவுடன் இணைந்து செயல்படுறதுக்கு என்ன காரணம்? செயல்பட்டால் அதுக்கான ப்ரொவிஷன்லாம் கிடைக்கும். ப்ரொவிஷன் கிடைக்கும். ஏன் கிடைக்காது? நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு பலம் தானே சார், ஒரு பலம் தானே. துணை முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா வந்து அது ஸ்ட்ரென்த் இல்லை அது சார். தான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கல்ட்டுன்ட்டு பயணிக்கும் விஜய் எப்படி சார் ஒரு துணை முதலமைச்சர் பதவிக்கு ஒத்துக்கணும் சார்? நானா ஹீரோவா தான் இருப்பார், வில்லனா நடிக்க மாட்டார். முதலமைச்சர்ன்ற வில்லனா நடிக்க மாட்டார் இல்லையா? அப்ப எப்படி துணை முதல்வருக்கு ஒத்துப்பார்? வில்லனா நடிக்கிறாரு. சினிமான்றது முடிஞ்சு போச்சு. சினிமா கேரியர்ல இனிமேல் ஒரு வில்லனா தான் நடிக்கணும். ஏன் மைக் மோகன் நடிக்கலையா? சொல்லுங்க. சினிமா கரியர் போயிட்ட பிறகு மைக் மோகனுக்கும் விஜயோட இது கம்பேர் பண்றீங்க சார்? ஏன் சார் விஜய் ஒரு பெரிய கல்ட்டு சார். பெரிய கல்ட்டு. மைக் மோகன் நீங்க வெளியே ஒரு ரங்கநாதன் போக சொல்லுங்க, ஒரு 10 பேர் கூறுறாங்களா சார்? அது வேற சார். நீங்க ஒரு இப்போ நீங்க இன்னைக்கு மைக் மோகனை இன்னைக்கு சொல்றீங்க, அன்னைக்கு போங்க. அன்னைக்கு இந்த விஜய்லாம் யாரு? ஒண்ணுமே கிடையாது. விமன் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி யாருக்கு? கமல் நடுங்கினாரு. உண்மை இது. மைக் மோகனை பார்த்து கமல் நடுங்குனது உண்மை. தனி தெரியும் அத்தனை பேரும் இருக்கிறாங்க. கமல் இருக்கிறாரு, வந்து ரஜினி இருக்கிறாரு, விஜயகாந்த் இருக்கிறாரு, சத்யராஜ். ஆனாலும் இந்த 4 பேர் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் 5ல இருந்தார். அந்த மோகன் வந்து இன்றைக்கி எப்படி இருக்கிறாரு பாருங்க. ஒரு கட்டத்தில் ஒரே ஓவர் நைட்டை முடிச்சிட்டாங்க. எது? அந்த மைக் மோகனை ஓவர் நைட்டை முடித்தாங்க சார். அவர் அந்த கல்ட்டுன்றதை உடஞ்சி வந்து அதே தான் நடந்திருக்கு. இங்கே ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்ட்டுன்ற அந்த சொல்கிறீங்களா அந்த ஆளுமை ஒரு நாளில் இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க. அது நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் தியாகராஜ பாகவதர் காலத்துலேருந்து கொண்டு வாங்க. ரஜினி ஒரு முறை சொல்கிறாரு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை வந்து நான் எளிதாக வாங்கிட்டேன், அதை தக்க வைக்கிறதுக்கு ஒரு நாளும் போராடுறேன்னார். எப்படி? ஒரு நாளும் போராடுறேன் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார்னா அப்போ பார்த்துங்க, அப்போ எவ்வளோ எச்சரிக்கையான பயணம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து விஜயோட பொறுத்த வரைக்கும் கேட்டால் முடிஞ்சு. விஜயோட வந்து சினிமா கெரியர் முடிஞ்சிருச்சு, பொலிட்டிக்கல் கெரியர் முடிஞ்சிருச்சு. அது இருந்தது. அதை சரியான முறையில் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொன்ன அதை முறையாக அதை எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரணுன்றது தெரியல. யாரை கூட வச்சுக்கணும் யாரை வச்சுக்கூடாதுன்னு தெரியல. எல்லாமே தற்கொலையாக இருந்தால் எப்படி சார்? நீங்கள் ஒரு ஆள் சரியாக இருந்தால் போதும். யாரை நம்ம கூட வச்சுக்கணும், நம்மளுடைய பங்களிப்பு என்ன? கேஷுவலாக நீங்கள் போனீங்க, ஒரே நாள் தான் தனி விமானத்தில் வந்து பயணம். அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சலசலப்பாச்சு. அப்போ அன்றைக்கி எச்சரிக்கை ஆகணும். நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம வந்து தனி விமானத்தில் போனது வந்து பேசும் பொருளாகுது, நம்ம என்ன தான் மாஸ்க் போட்டு போடாலும் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டானுங்க, அப்போ அலர்ட் ஆகணும். அதை தாண்டி மனைவி போய் புகார் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் கொண்டு போனது மிகப்பெரிய தப்பு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதை மெய்ப்பிக்கிற விதமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஜோடி போட்டு போகிறீங்கன்னா அப்போ யாரை பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லைன்னு அர்த்தம். எங்களுக்கு காலையில் வந்த செய்தி, என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை போகும் அந்த சூழலில் வந்து எடப்பாடி இதுக்கு சம்மதிக்கலை. ஏன்னா அவர் 160லேருந்து கீழே இறங்கலை. இன்னொரு விஷயம், ஜான் வந்து தாவேக்கா சார்ந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவர் ஜான் வந்து, அதுவும் விஜய் இமேஜ் கிரியேட்டர், அவர் இதுக்கு சுத்தமாக ஒத்துக்கலை. பாஜகவோட இணையும் பட்சத்தில் ஜான் வந்து வெளியேற இடத்துல இருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியை கேள்வி. ஜான் பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஜான் இப்போ நான் சொல்கிறேன், ஜான் நினச்ச மாதிரி நான் வந்து செயல்படணும்னு எதிர்பார்த்தார். டிவிக்கில் இணைஞ்சு செயல்படணும்னு எதிர்பார்த்தாரு. அது என்கிட்ட வெளிப்படையாகவும் சொன்னார். நான் வந்து முடியாதுன்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் கேட்டால், நான் அப்சர்வ் பண்ணதுன்னா இது காலப்போக்கில் இப்படி போயிடும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாட்டில் தான் ஜான் இருக்கிறாரு.
ஜானுக்கு விசிகா முதல்ல உள்ளே கொண்டு வரணும், காங்கிரஸை கொண்டு வரணும், கம்யூனிஸ்டுகள் இயல்பாக வந்துடுவாங்க அப்படின்றது தான் அவர் கணக்கு. இவ்வளோ தான் கூட்டணி கணக்க. விசிகா வரலனாலும் அன்புமணி வந்துடுவார். விசிகா வரலன்னா அன்புமணி கொண்டு வந்துடுவோம், பிஎம்கே கொண்டு வந்துடுவோம். ஏன்னா அப்படி தான் அவர் வந்து கணக்கு வச்சுருந்தார். இது எதுவுமே நடக்கலை. கடைசியாக எதிர்பார்த்தது காங்கிரஸ் வரல. ஒருபோதும் ஜானுக்கு வந்து பிஜேபியோட அலைன்ஸ் இயக்கத்தில் உடன்பாடே கிடையாது. ஆனால் நான் வந்து ஏன் வந்து விலகணுன்னா 2 காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இணையறீங்க, இணையாமல் போங்க. ஏன் வந்து பாஜகவை எதிர்க்க பயப்படுறீங்க? அப்போ இந்த இடத்துல திமுக மட்டும்தான் வந்து கடுமையாக வலிமையாக வந்து எதிர்க்கிறது வந்து கேட்டால் பிஜேபியை வந்து டிஎம்கே எதிர்க்குது, என்டிகே சீமான் வந்து எதிர்க்கிறார். ஏன் வந்து உங்களுக்கு அந்த துணிச்சல் வரல? அப்போது ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே வந்து நம்ம இவர் வந்து அவங்களுடைய சமிக்கையின் மூலமாக வராரோ. அப்போ அடுத்தடுத்து ஒரு சில நபர்கள் வந்து உள்ளே வராங்க, அவங்கள சேர்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து விஜய் இருக்கிறாரு. அந்த இடத்துல பாஜகலேருந்து வரவங்க. ஆமாம். இப்போ அருண்ராஜ் எதுக்கு வந்தார்? அருண்ராஜ் எதுக்கு வந்தார்? ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வர அளவுக்கு என்ன? அப்போ இது மாதிரி பார்க்கும்போது கேட்டால் ஜானை மீறி சில விஷயங்கள் வந்து ஒன்று நடக்கிறத பார்க்குறோம். அதுக்கு குறிப்பாக வந்து புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற பிஜேபி தலைவரோட லிங்கில் இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையே வந்து ஜானுக்கே நெருக்கடி கொடுக்குறாரு புஷி ஆனந்த். ஏன்னு கேட்டால் பிஜேபியோட கூட்டணிக்கு போகணுன்றது புஷி ஆனந்துக்கு விருப்பம், பிஜேபியோட போகணுன்றது. அப்போ ஜான் வந்து எதிர்க்கிறாரு. அப்போ தான் அந்த உங்களுக்கு அந்த தள்ளுமுள்ளு இந்த 2 நிமிஷம் 2% ஓட்டு கூட வராதுலாம் பேசுனா பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில். அப்போ என்கிட்டே சொல்கிறாரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி பக்கம் இழுத்துட்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க சார், நான் அதை விடமாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறார். யார்? ஜான் சொல்லி. எனக்கு நல்லா தெரியும் இந்த முடிவு வந்து ஜானோட முடிவே கிடையாது. இது 2 பேரோட முடிவு. புஷி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனா 2 பேரோட முடிவு, ஜானோட முடிவு கிடையாது. ஜானுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜான் போனால் பரவாயில்லன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இது உண்மை. கூடிய சீக்கிரம் வெயிட் பண்ணுங்கள், அந்த தகவல் வரும். அங்கே கூட்டணி முடிவாயிடுச்சுன்னா ஜான் வெளியேறிடுவார். அது நீங்கள் இங்கே இதே இடத்துல நம்ம உட்காந்து பேசுவோம். பிஜேபியோட கன்ஃபார்மாக கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னா ஜான் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு நிறைய அதற்கு 99.9% வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார், வெளியேறுவார். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சம்பளத்துக்கு மட்டுமே வேலை செய்யலை, சம்பளத்தை கடந்து வந்து ஜான் வந்து விசுவாசமாக வேலை செஞ்சார் விஜய்க்கு. இப்படி ஒரு கணக்கு போயிடுச்சுன்னா பிஜேபி போயிட்டாங்கன்னா சுத்தமாக வந்து அது வந்து இவங்க இன்னும் சொல்லப்போனால் பேக் ஃபயர் ஆகிடும். இன்னும் வந்து அதான் நான் உங்களுக்கு பேசும்போது சொல்லுவேன். ஒரு தடவை சொல்லும் போதெல்லாம் ஒரு ஊடகத்தை பேசும்போது சொல்லுவேன், விஜய்க்கு இது பத்தாது, இதை விட ஒன்று பெருசாக இருக்குதுன்னு சொல்லுவேன். இதை விட ஒரு பெருசாக இருக்குது. விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னேன், இதை விட பெருசாக இருக்குது அப்படின்னு. கரூரில் சம்பவம் நடச்சா இதை விட ஒன்று பெருசாக இருக்குதுன்னு சொன்னேன். அவங்க மனைவி வந்துட்டாங்களா, வெளியே வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்களா, இதை விட ஒன்று பெருசாக இருக்குது இருக்குது. ஆமாம், அதுதான் இந்த அலைன்ஸ். பிஜேபியோட அலைன்ஸோட முடிஞ்சிச்சு. டோட்டலாக முதலமைச்சர் கனவு தகர்ந்து போச்சு, டோட்டலாக முடிஞ்சிச்சு. அப்போ இந்த இடத்துல எங்கே கோளாறு, எங்கே தவறு நடந்தது நீங்கள் வந்து உன்னிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கிட்ட தப்பே இல்லை. ஜான் ஆரோக்கியசாமியோட பிளான் எதிர்க்கட்சி தலைவர் ஆகணும், இந்த தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் ஆகணும். எப்படி அவங்க கூட்டணிக்கு வரட்டும் வராமல் போட்டோம், இவருக்கு வந்து பர்சன்டேஜ் ஓட்டு வந்து 19% இருக்குது, எதிர்க்கட்சி தலைவர் ஆகணும். இன்னொரு நபர் யாரும் கட்சிக்குள்ளேயே 2வது நபராக யாரும் அடையாளப்படுத்தக்கூடாது. ஜான் பிளான் 2வது நபர் புஷி ஆனந்தா இருக்கட்டும், அது யாருமே வரக்கூடாது. 2வது நபராக யாருமே அடையாளம் காணக்கூடாது. ஒரே கல்ட்டு யார்? விஜய்க்கு அடுத்த கட்டத்தில் யாருமே இருக்கக்கூடாது. அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கல்ட் ஆகக்கூடாது. விஜய் ஒரே ஒரு ஆள் தான் கல்ட். பிராண்ட் கிரியேஷனில் அதுதான். 2வது நபருக்கு மட்டும்னா அந்த பார்வை போயிடும். அது 31 ரூலிங்க்கு போகணுன்றது தான் வந்து ஜான் பிளான். அடுத்த ஸ்டெப் அது காரணம் வந்து சில காரணம் என்னால் வெளியில் சொல்ல முடியாது. அவர் சொன்ன சில வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஒரு ஒரு ஜென்ரேஷன் அடிப்படையில் அவர் பார்க்குறாரு. ஜெனரேஷன் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து நாட் ஈக்குவல் விஜய்க்கு. அவர் பெரிய இடம் இருக்குது. ஸ்டாலின் வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர். இன்றைக்கி ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு வந்து சமகம். அடுத்த திமுகவோட அடுத்த ஜெனரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுதான் போட்டி. ஆமாம், வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு ஜான் வந்து ரொம்ப கிளவர், ரொம்ப வெரி கிளவர், செம்ம நாலேஜ், சாதாரண நாலேஜ்லாம் கிடையாது. அது ஒத்துக்க மாட்டேன், நானே ஒத்துக்க மாட்டேன் சார். அவள் எளிதாக ஒருத்தர் அறிவாளினா நான் ஏன்னா நமக்கு ஒரு மண்டகர் இருக்குல்ல. ஆனால் வந்து நான் சொல்கிறேன் அவர் பிளானே வேறு.
நீங்கள் ஸ்டாலினா விஜயான்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டஃப் நடக்கும், பயங்கரமாக டஃப். ஏன்னா ஜான் வந்து ஸ்டாலின் வந்து வின் பண்ணுவார். ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா 70 ஆண்டு கால அரசியல், அந்த ஆளுமை, முதிர்ச்சி எல்லாத்துலையும் கேட்டால் விஜய் நிற்க முடியாது. விஜய் சின்ன பையனை தெரியும். ஆனால் உதயநிதியா விஜயான்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பெரிய அரசியல் கட்சியில் அவர் இருந்தால் கூட, உதயநிதி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் கல்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய தள்ளுமுறை, பெரிய டஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும், கிடைக்கும்ன்றீங்க. ஆனால் இதே வந்து ஸ்டாலினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெசஸ் நீங்கள் வந்து விஜய்னு பார்த்தீங்கன்னா அங்கே டஃப்புக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸ்டாலின் தான் நிற்பார். இதெல்லாம் உணர்ந்து தான் 31 அந்த எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ விஜய் என்டிஏ வந்து விஜய் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா, இல்லை கூப்பிட்டு வச்சு இல்லை சார் விஜய் வந்து சேரணும்னு அழுத்தம் கொடுக்குறாங்க? என்னன்னா என்ன என்டிஏல என்ன நினைக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த என்டிஏல இந்த இந்த புரோக்கருங்க இருக்கானுங்கல்ல, சில பேர்லாம் இருக்கிறான். அது பாண்டியா கூட நீங்கள் எடுத்துங்க, இடைத்தரகர்கள், புரோக்கர்கள் தான், பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா. அதை மட்டும் நீங்கள் குருமூர்த்தியை கூட நீங்கள் எடுத்துங்க, அவங்களாம் புரோக்கர்ஸ் தானே, இடைத்தரகர்கள் தானே. மீடியேஷன், அதாவது கட்சியில் கிடையாது, ஆனால் மீடியேஷன் பண்ணுவாங்க. அவராக இருந்தாலும் எடுத்துங்க, குருமூர்த்தி எடுத்துங்க, பாண்டே எடுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த கோலா சீனிவாசனா ஏதோ ஏன்னா கோலாகல சீனிவாசன், கோலா சீனிவாசனா கோலாகல சீனிவாசன் ஏதோ ஒன்று. ஸோ இந்த அதாவது இந்த ரைட் விங் நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா. அப்புறம் அந்த இவரெல்லாம் ரொம்ப வெள்ளையந்தியாக பேசுவார் பாருங்க, இந்த ஊடகத்தில் ஒருத்தர் பேசுவார், டெல்லி ராஜகோபால். இந்த மாதிரி இந்த பத்திரிகையாளர் தரப்புல ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, பத்திரிகையாளர்ன்ற பேரில் இருக்கிற இந்த புரோக்கருங்க மாதிரி இருக்க செயல்படும். நமக்கு எந்த கட்சிக்கும் நம்ம புரோக்கர் கிடையாது. இவங்கெல்லாம் சேர்ந்து என்னன்னா ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறது, இது வேலைக்காகாது இனிமேல். ஏன்னா விஜய் வந்து கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு வந்து அவருக்கு என்னென்னா, ஏன் வந்து அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அனுமதிக்கப்படுறாருன்றது ஒன்று இருக்குது. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, அரசியலில் அனுமதிக்கப்படுறது ஒன்று இருக்குது. இப்போ ரஜினிகாந்த் வந்து அனுமதிக்கப்படல, அனுமதிச்சாங்க, அவரும் வந்தார். ஆனால் ஒரு அசைன்மெண்ட்லாம் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாரு இது நமக்கு நெருக்கடி ஆகும் பின்னாடி சொல்லிட்டு தாக்கு பிடிக்க முடியல, ஒதுங்கி போயிட்டார். ஆனால் விஜய் கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அரசியலுக்கு வாங்க, எது உங்களுக்கு ஒய் பிரிவு அந்த பிரிவு இதெல்லாம் கொடுக்குறோம் சொன்னால், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரை அட்டாக் பண்ணணும்னா எங்களை அட்டாக் பண்ணாதீங்க, டிஎம்கே மட்டும் அட்டாக் பண்ணுங்க. அதுதான் அங்கே ராங் ஸ்ட்ராட்டஜி ஆச்சு. ஜான் கிட்ட சொன்னது இதுதான் ராங் ஸ்ட்ராட்டஜி, அது அந்த இடத்துல ராங் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஆனால் அது வந்து நெளிவு சுழிவாக போகணும்னு நினச்சார் அவர். இங்கேயும் இவங்களுக்கும் ஒரு அட்டாக் கொடுக்கணும். இப்போ எப்படி இப்போ கொடுக்குறாங்க பாருங்கள், அங்கே ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்துன்னு அந்த மாதிரி இருந்தால் அங்கே ஒரு சாதி வாரி கணக்கெடுப்புக்கு அங்கே ஒரு போராட்டம், அப்படியே சட்டம் ஒழுங்கு போராட்டம். ஆனால் இன்னைக்கு பிரதான பிரச்சனை வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல் பங்க்ல ஒரு இதுதான் தவறான அரசியல். நான் கேட்குறேன், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த இடத்துல நீங்கள் ஒரு வார்த்தை, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒன்றும் அக்ரிமெண்ட்லாம் எதுவும் நடக்கவே இல்லை. இப்போ அங்கே என்ன பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க, 60 சீட்டு கேட்குறாரு, எடப்பாடி 160 கேட்குறாரு. எடப்பாடி எப்போவுமே கராராக இருப்பார்ன்றது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, எடப்பாடி கராராக இருக்கிற விஷயம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. முதலமைச்சருக்காக ஆசைப்பட்ட ஒரு விஜய்க்கு குறைஞ்சபட்சம் துணை முதலமைச்சர் பதவியாவது கொடுக்கணும் இல்லையா. அப்போ துணை முதலமைச்சர் பதவி வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் மறுக்கிறார், எடப்பாடி மறுக்கிறார். அதுக்கப்புறம் இந்த சீட்டு எண்ணிக்கையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று இழக்கணுன்றார் அவர். என்னன்னு ஏதாவது ஒன்றுனா பிரதானமாக சீட்டு கூட நீங்கள் வந்து எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு நான் மீதி கொடுத்துட்றேன், நீங்கள் உங்களுக்குள்ளே பிரிச்சிங்க. ஆனால் நான் 150 கூட எடுத்துகிட்டு மீதி 70 கொடுத்துட்றேன், அது உங்களுக்குள்ளே பங்கிட்டுங்க. நீங்கள் 40 கொடுப்பீங்களா, அவருக்கு 30 கொடுப்பீங்களா, 35 கொடுப்பீங்களான்னு. இன்றைக்கி டேட்டுக்கு வந்து விஜய்க்கு கரெக்டாக வந்து ஒரு அரசியல் கட்சியில் போய் கூட்டணியில் சேர்ந்தார்னா விஜய் கொடுக்க வேண்டிய சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25 to 30 சீட் தான் சார். இல்லை, இன்னொரு தகவல் வந்து தாவேக்கால ஆட்கள் இல்லை, அதுதான் சார் சொல்கிறேன். 56 சார், நல்லா புரியுங்க சார், 56 பேர் தான் வந்து எனக்கு வந்த தகவல் நான் சொல்லிடுறேன், அப்படியே சொல்லிடுறேன், நான் மறக்கிற இதெல்லாம் 56 பேர் இவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 56 பேரில் கேட்டால் இந்த 10 பேர் முன்னாடி இருக்கிற பற்றிலாம் இவங்களாம் யார், இந்த லோலாய் மணி, ராஜ் முதல் கட்டத்தில் இந்த 10 பேர் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 46 பேர். அந்த 46 பேர்லேயும் வெக்கத்தையே விட்டு சொன்னானுங்களாம். என்னன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் இருந்துருக்கு பாருங்கள், விஜய் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, அங்கேருந்து வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்லியிருக்காருன்னா எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே சொல்லும் போது அவர் அங்கே வந்து போடுங்கன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு, நம்ம எல்லாத்தையும் வித்துட்டு வந்திருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் வித்துட்டு வந்திருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், அது பொருள் என்ன பாருங்கள். அப்போ அங்கே வந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக சவுண்டு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து பணம் செலவு பண்ணி
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற யாருன்னு கேட்டிங்கன்னா 30 பேர் தான் அவன் லோக்கல்லையும் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு அறிமுகமான ஆளாக இருக்கிறான் அந்த 30 பேர். அப்போ அந்த மீதி 10 பேர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிற கட்சியிலேருந்து வந்தவனும் இருக்கிறான். இந்த 30 பேர்லையே நீங்கள் நினச்சிடக்கூடாது உடனே இந்த 30 பேர் யார் அப்படின்னு கேட்டால் பிற கட்சியிலேருந்து வந்தவனும் இருக்கிறான். செலவு பண்ண முடியாமல் ஒரு 10 பேர் இருக்கிறான் பாருங்க. இந்த 45 ஒரு 15 பேர் இருக்கான் பாருங்க. அந்த ஒரு 15-16 பேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிற கட்சியிலேருந்து வந்தோம். பிற கட்சி மீன்ஸ் என்னன்னா பெரும்பாலும் காங்கிரஸ் கூட்டணி ஏற்படாமல் போனதுக்கு காரணமே அதுதான். காங்கிரஸ் வந்து பல பேர் வந்திருக்கிறான், சுயேட்சைகள் கூட வந்திருக்கிறாங்க ஒருத்தர் 2 பேர். இப்போது இதுதான் இந்த இடத்துல நீங்கள் கவனமாக பார்க்கணுன்னா, அப்போ ஒரிஜினலாக இந்த டிவிகேன்ற அந்த கட்சிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிமட்டத்தில் வந்து ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவன் யார், எங்கே இருக்கான்? விஜயகாந்துக்கு வந்தாங்க சார். விஜயகாந்த் அந்த பண்ணார். ரசிகர்களை அப்படியே வந்து மாவட்ட நிர்வாகிகள், அந்த மாவட்ட நிர்வாகிகளை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரு, கொண்டு வந்தார். ஆனால் அவங்களாம் டெபாசிட் போச்சு. விஜயகாந்த் மட்டும் தான் ஜெயிச்சார். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்தது கூட்டணிக்கு போகும்போது அவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி பார்த்தார். இதுதான் அவருடைய ஆட்கள் முழுக்க முழுக்க விஜயகாந்த். இங்கே விஜயோட ஆட்கள் யாருமே இல்லை. விஜய் ஆட்கள் மிஞ்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாவட்ட நிர்வாகிகள் கேட்டால் ஒரு 10 பேர் தான், 10லேருந்து 15 பேர் தான். மீதி ஒரு 15-20 பேர் கேட்டால் பிற கட்சியிலேருந்து வந்தவன். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு கிராஸ் ரூட் இல்லை, வேறு ஸ்ட்ராங்காக இல்லை இங்கே. காரணம் கட்சியை கட்டமைக்கல. கட்சியை கட்டமைச்சு அந்த கட்சியை வழி நடத்தி கிட்டத்தட்ட ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டு காலம் கட்சியை வழி நடத்தினான்னா அப்போ அவனுக்கு தெரியும் சார். புரியுங்களா? ஒன்றா அப்போ நீங்கள் என்ன செஞ்சிடும், 21 நீ அந்த விதையை போட்டுருக்கணும். நீ போட்டது 24 போடுற. எப்போ நீ விதையை போட்டுரும், ஸ்டாலின் எப்போ வந்து இங்கே உட்காந்துட்டாரோ 21 நீ விதை போட்டுருக்கணும். அப்போ உனக்கு எண்ணமே கிடையாது, இது அரசியல் கட்சி தொடங்கணுன்ற எண்ணமே கிடையாது. மாமன்னன் படத்துக்கு பிறகு தான் நீங்கள் இப்போ தான் நீங்கள் கவனிக்கணும். இந்த இடத்துல நல்லா கூர்ந்து கவனிங்க. விஜய்க்கு அரசியல் கட்சி தொடங்கணும்னு சொன்னால் எப்போ தொடங்கிடணும்? நீ கொரோனா பீரியட்லாம் முடிஞ்சு 21 வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீ தொடங்கிடணும், இல்லை 22 தொடங்கிடணும். இல்லைன்னா அவங்க தந்தையை ஆரம்பிச்சும் போது அதுதான் சார். ஆமாம், அப்பயே சார் தந்தை கிட்ட அரசியல் கட்சியே வேணாம் தானே நீங்கள் சொன்னேன். கேஸே போட்டல, கேஸே போட்ட அன்றைக்கே நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஜய் மக்கள் இயக்கத்தெல்லாம் கலைச்சிட்டு நீ மறுபடியும் உருவாக்கணும். விஜய் மக்கள் இயக்கத்தை எதுக்குன்னா உன் போஸ்டர் ஓட்டணும், உன் கொடியை கட்டணுன்றதுக்காக உருவாக்குறது தான். அப்பவும் தேர்தல் ஆசை கிடையாது, அரசியல் ஆசை கிடையாது. எப்போ அரசியல் ஆசை வருது உனக்கு? மாமன்னன் படத்துக்கு பிறகு தான் உனக்கு அரசியல் ஆசை வருது. நடுராத்திரியில் உனக்கு உசுப்பேற்ற ஆளுங்க நடிகைங்க, உங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை, உங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை போது அப்போ தான் உனக்கு என்ன வருது, நம்ம அரசியல் கட்சி தொடங்கணுன்ற எண்ணம் வருது. அங்கே தான் கோளாறு. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜான் கிட்ட பேசி பழகும்போது நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அடிப்படை காரணம் இவனுக்கு வந்து மக்களுக்கு அப்போ கொள்கை பிடிப்புள்ள நம்மள மாதிரி எப்படி சார் பயணிக்க முடியும்? பயணிக்கின்ற நம்ம அரசியல் கட்சி சேரணுன்ற எண்ணம் எனக்கு எப்பவுமே வந்தது கிடையாது. அப்போது இந்த இடத்துல கிளியராக தெரிஞ்சிச்சு. இவன் வந்து கேட்டால் முழுக்க ஒரு நடிகையோட பேச்சு கேட்டு வரான்டா, இவன் கொள்கைக்கெல்லாம் அரசியல் கட்சி தொடங்கவே இல்லை அப்படின்னு. சரி, அடுத்து நீ வந்துட்ட, ஏதோ ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்ட, தமிழக வெற்றி கழகம் வச்சிட்டேன், கொள்கையாவது சரி. ஒன்று அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ புதுசாக அது நடிகை சொல்லி கட்சியை தொடங்கினா கூட கொள்கைன்னு ஒன்று வகுப்பு இல்லை. சரி, அந்த கொள்கை தான் என்னன்னு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் என்ன கொள்கைன்றதே தெரில. என்னன்னா கொள்கைன்னா பெரும்பக்கம் எல்லா உயிருக்குன்றான், கொள்கையும் கிடையாது. அப்போது எல்லாமே இதெல்லாம் சார் டிஎம்கே வந்து இன்னும் 100 வருஷத்துக்கு டிஎம்கே அசைக்க முடியாது. காரணம்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த திராவிடம்ன்ற அந்த சித்தாந்தத்துக்கு அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் தகர்க்க முடியல. அதிமுக தடுமாறுது. காரணம் என்ன கேட்டால் தாய் கட்சி தானே, இங்கேருந்து பிறந்தது தானே அது. ஜெயலலிதா அந்த கல்ட்டு மூலமாக ஓடிட்டு இருந்துச்சு. அங்கே கல்ட்டு இல்லை, தடுமாறுது. இங்கேயும் கல்ட்டு கிடையாது தான், ஆனால் கல்ட்டு ஆகிறதுக்கான அந்த கட்சியோட கட்டமைப்பு கரெக்டாக இருக்குது. கல்ட் ஆகிற அங்கே வந்து கல்ட்டு கூட ஆக முடியல. ஏன்னா பிஜேபியோட ஒரு பி டீமாக தான் இருக்குது, குத்தகை கொடுத்தா மாதிரி இருக்குது அதிமுக. அப்போது இந்த இடத்துல இப்போ நாம் தமிழர் எடுத்துங்க. நாம் தமிழர் வந்து கேட்டால் சீமான் போகிறது இப்போ ஃபவுண்டேஷன் போடுறாரு, ஸ்ட்ராங்காக போடுறாரு. ஃபவுண்டேஷன் சாதாரணலாம் கிடையாது, ஃபவுண்டேஷன் நல்லா ஆழமாக போடுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து ஒரு தேர்தலுக்கும் 3%, 4%, 5% மெல்ல 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 ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகுது. இன்னும் சொல்ல போனால் சீமானால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் செட்டிங்கிறாங்கல்ல, அது தமிழ், அந்த ட்ரெண்டே வேறு மாறிடுச்சு. இப்போது நீங்கள் தமிழை உச்சரித்தா தான் ஓட்டேன்னு ஆயிடுச்சு. யாராக இருக்கட்டும், அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அது என்ன தமிழ் வளர்ச்சி, தமிழ் மொழி
இதை சொன்னால் மட்டும்தான் இங்கே தமிழ்நாடு இதை சொன்னால் தான் தமிழ்ன்ற வார்த்தையை உச்சரித்தா தான் இங்கே. இப்போ பாருங்கள், இந்த அடுத்த முறை வரக்கூடிய இந்த மந்திரி சபை பாருங்கள், அது யார் வேணால் அமைக்கட்டும், அதிமுக ஆகட்டும் திமுக அமைக்கட்டும். இப்போ விஜயோட அந்த பயணம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ விஜயோட பயணம் முடிஞ்சிச்சு சார். இப்போது நல்ல நாள் பார்த்து கட்சியை கலைக்கணும் சார், அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிறதுலாம் முடிஞ்சிச்சு. விஜயோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இனிமேல் ஒன்றும் அரசியல் சகாப்தம் முடிவுக்கு வந்ததுன்னு இல்லை, நல்ல நாள் பார்த்து கட்சியை கலைக்கணும், அவ்வளோதான். நல்ல நாள் பார்த்து கட்சியை கலைக்கணும் சார். இங்கே நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இதை ஏதோ நான் போகிற போக்கில் சொல்லவே இல்லை. நீங்கள் அரசியல் கட்சி தொடங்குறீங்க. நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கும் போது உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறது யாருன்னு பாருங்கள். வாழ்த்து சொல்கிறதுக்கு யார் பண்ணுறோம்? ராஜபக்ஷ மகன் வந்து வாழ்த்து சொல்கிறோம். கூட்டணிக்கு இத்தனை நாட்கள் நீங்கள் கெஞ்சிக்கிட்டு இருந்தது யாரை? ராகுல் காந்தியை கெஞ்சுறீங்க. ராகுல் காந்தி உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருந்தாலும் நீங்களும் சொல்கிறீங்க. இதை ரெண்டும் தாண்டி இப்போ குடும்ப பிரச்சனை ரோட்டுக்கு வந்துடுச்சு. கோர்ட்டுக்கு போகிறாங்க. இலங்கையிலேருந்து ஒரு எம்பி அர்ஜுனான்னு ஒரு எம்பி, அர்ஜுனா ஒரு எம்பி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, கேள்வி யார் எழுப்புறாருன்னா சங்கீதாவை எழுப்புறாரு. சங்கீதா கிட்ட கேள்வி எழுப்புறாரு. ஒரே ஒரு கேள்வி கூட எழுப்பியிருக்கலாம். என்ன கேள்வி எழுப்பியிருக்கலாம்னா, அது அவங்க நாடு சார்ந்த கேள்வி. அது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் பிறந்ததாக சொன்னீங்கன்னா, நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எந்த வீதியில் எங்கே இருந்தீங்க, நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்லி கூட கேட்கலாம். அதை சொன்னீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த ஈனத்தனமான அந்த இடத்துக்கு அந்த இதுக்கு வந்து அந்த ஈனத்தனமான செயலுக்கு வந்து நாங்கள் போய் உங்களுக்கு செலவைக்கிறேன் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. கேள்வி எழுப்புறாரு. அங்கே மொத்தம் என்னென்னா, சங்கீதாவுக்கு வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு அர்ச்சனான்ற எம்பி, சுயேட்சை எம்பி. நான் என்ன கேட்குறேன், இந்த கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னென்னா, விஜயோட அரசியல் தேர்தல் நேரத்தில் நல்லா கவனிச்சிங்க, இது நடக்குது இந்தியாவில் நடக்கிற தேர்தல், தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் நேரத்தில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த கோர்ட்டில் போய் வழக்கு தொடுக்குறீங்களே, இது முழுக்க முழுக்க குடும்ப பிரச்சனை. அவங்க போய் அவங்க எப்போ வேணாலும் வழக்கு தொடுக்கலாம் சார். தேர்தல் நேரத்தில் வந்து அவர் விஜய் மீது நீங்கள் வழக்கு தொடுக்குறீங்களே, இது எப்படி நியாயமாக இருக்கும்? நான் என்ன கேட்குறேன், இது அவங்க குடும்ப பிரச்சனை. அவங்க தேர்தல் நேரத்தில் போனால் தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கவே இல்லை, சரிங்களா? அவங்களுடைய பிரச்சனையை அவங்க எப்போ வேணாலும் போய் கேட்கறதுக்கு, அதை வந்து கோர்ட்டில் முறையிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இருக்கிற அர்ச்சனான்ற அந்த எம்பி யாருக்கு ரொம்ப நெருக்கம்னு கேட்டிங்கன்னா, ராஜபக்ஷ மகனுக்கு நெருக்கம். அப்போது ராஜபக்ஷ மகனுடைய வாயாத்தான் அந்த அர்ச்சனா எம்பின்றவன் வந்து இப்போ வந்து கேட்குறாரு. என்னென்னா, வந்து சங்கீதாவை கேள்வி கேட்குறாரு. கேள்வி என்ன கேட்குறாரு, யாழ்ப்பாணத்தில் நீங்கள் எங்கே பிறந்தீங்க என்ன இதுன்னு கூட கேட்கலாம். அது விட்டு நம்ம தலையிடவே இல்லை, அதுக்கு அவங்க போய் சொல்லணும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் நேரத்தில் போயிட்டு நீங்கள் வந்து விஜய் வந்து அரசியல் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி தேர்தல் நேரத்தில் போய் நீங்கள் வந்து புகார் கொடுக்குறீங்க சொல்லி விமர்சிக்கிறார். சார் ரைட், இதையும் கூட வச்சு அதுக்கப்புறம் நான் கேட்குறேன், அந்த நபர்கிட்ட கேட்குறேன். ஏன்னா ஒரு இதை சொல்ல கேட்டால் நம்ம உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம லாங்குவேஜே வந்து வேறு மாதிரி இருக்கும். நியாயமாக வந்து இந்த பார்வையில் உலக மக்கள் அத்தனை பேரும் பார்க்குறாங்கல்ல, ஒரே கேள்வி தான். ஏன் இந்த அர்ச்சனா அந்த இலங்கை எம்பி, இந்த அர்ச்சனா அந்த எம்பி த்ரிஷா கிட்ட ஒரு கேள்வி கேட்கவே இல்லை? ஏம்மா தேர்தல் நேரத்தில் நீ ஏம்மா அவர் கூட ஜோடி போட்டு நீ வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறிய, மக்கள் மத்தியில் அது எப்படி பேசப்படும், அவர் வெற்றி வாய்ப்பை பாதிக்காதான் சொல்லி நீ கேட்டுக்கணுமா இல்லையா? அதானே பாரபட்சம். கண்டிப்பாக அதுதானே பாரபட்சமற்ற பார்வை. பாரபட்சம் இல்லைன்னா நீ என்ன செய்யணும்? நீ நேர்மையானவன் நல்லவனாக இருந்தால், நீ ஒரு ஜென்டில்மேனாக இருந்தால், இந்த அர்ச்சனா எம்பி என்ன கேட்கணும்? சங்கீதாவை நீ கேட்குறல்ல, நீ யாழ்ப்பாணத்தை எங்கே போகிறதுன்னு கேட்குற. தேர்தல் நேரத்தில் நீ போய் வந்து கோர்ட்டில் போய் வந்து வழக்கு தொடர்றேன்னு கேட்குற, சரிங்களா? அவங்களோட உரிமைக்காக போகிறது குடும்ப பிரச்சனை சார், அது குடும்ப பிரச்சனை. அவங்க எப்போ வேணாலும் பேசலாம். அதை நீ கேள்வி கேட்குற. நான் கேட்குறேன், ஏன் த்ரிஷாவும் கேட்கல? த்ரிஷாவும் கேட்கலாமே, ஏன் விஜய் கூட கேட்கலாமே? ஐயா, தேர்தலை வச்சுக்கிட்டு என்னையா இந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு ஒரு நடிகையோட போயிட்டு கல்யாணத்துக்கு போகிறீங்க கேட்பியா? யாழ்ப்பாணத்தில் பிறந்தது கேள்வி கேட்குற, அதை கேட்டது கூட ரைட், உனக்கு உரிமை இருக்குது. நீ வந்து இலங்கை வாழ் வந்து ஒரு எம்பி, நீ கேள்வி கேட்குற ரைட், நீ ஒரு மக்கள் பிரதிநிதி கேள்வி கேட்குற ரைட். அதுக்கப்புறம் அவங்களோட தனி உரிமை, கணவரை எதிர்த்து வழக்கு போடுறது தனி உரிமை. அதை நீ என்ன சொல்றன்னு கேட்டால், தேர்தல் நேரத்தில் போய் வழக்கு போடுறிய, இந்த நேரத்தில் நீ பக்கத்தில் நீ தானே இருக்கணும். ஆனால் அறிவு கட்டவனுங்களே,
பக்கத்தில் யார் இருக்குது? திரிஷா தானே பக்கத்தில் இருக்கிறா. இந்த நேரத்தில் நீங்கள் பக்கத்தில் தானே இருக்கணும்னு கேட்குறேன். ஏண்டா உங்களெல்லாம் நான் என்ன ஜென்மண்டா நீங்கள்லாம்? இப்போ தான் தெரியுது எப்படிப்பட்ட துரோகிகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்ன ஈழத்திலிருந்து கேள்வி வரதுக்கான அந்த இலங்கைக்கும் இது முழுக்க முழுக்க இங்கே வந்து இன்னொரு நாட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை, இன்னொரு நாட்டில் நடக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அவர் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை. அதை நீ கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ கேட்குற, நீங்கள் வந்து எங்கள் நாட்டில் தான் நீங்கள் பிறந்தா சொல்லிங்க, எங்கே பிறந்தீங்கன்னு கேட்குறதுல கூட ரைட், அது நம்ம ரைட் ரைட் நீ கேட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற நீ போய் வழக்கு போடுறிய, அவர் தேர்தல் நேரத்தில் அவர் வந்து எலெக்ஷன் நேரத்தில் போய் வழக்கு போடுறியன்னு கேட்குற. அப்படி கேட்ட நீ அப்போ இதையும் கேட்கணும்ல, ஸ்ரீஷாவையும் நீ கேள்வி கேட்கணும்ல. ஏம்மா என்னம்மா நீ இந்த நேரத்தில் ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட ரூமர் இருக்குது, நீ அவர் கூப்பிட்டா கூட இப்போ பார்த்திபனுக்கு சொல்கிறார்ல, பார்த்திபன் சம்மந்தமாக வரும்போது பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கன்னு கேட்டால் விஜயே கூப்பிட்டால் கூட வந்து என்ன செஞ்சுருக்கணும்? விஜயே கூப்பிட்டுருந்தால் கூட ஏங்க இப்போ தாங்க உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் மனைவி வந்து கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க, ஒரு நடிகையோடு சேர்ந்து வந்து திருமணத்தை கடந்த உறவில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க, இப்போ நான் அவங்க கூட வந்தேன்னா அது நான் தான் ஆயிரும். அதை ரசிக்கிறாங்களா சார் ரெண்டு பேருமே? அதுதான் ரசிக்கிறாங்க சார். இவர் ரசிக்கிறாரான்னு கேட்குறேன் நான். அந்த அர்ச்சனா எம்பி இருக்கார்ல, இலங்கை எம்பி, அவர் ரசிக்கிறார் போல இருக்கு. அவருக்கு இந்த ஜோடி பிடிச்சிருக்கு போல இருக்கு. எது திரிஷாவும் விஜய் அந்த ஜோடி பிடிச்சிருக்கு, சங்கீதாவை பிடிக்கிற போல இருக்கு. பேசுனா கரெக்டாக பேசணும், கரெக்டாக பேசணும். இன்னொரு நாட்டில் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை, அது வந்து அவங்க குடும்ப பிரச்சனை. அதை நீ போய் வந்து பேசுகிறனா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேறு வேலையே இல்லைன்னு தானே அர்த்தம். உனக்கு அங்கே வேறு வேலையே இல்லையா? இதுதான் இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல இப்படி வாங்க. அப்போது விஜய்க்கு நல்லா புரிஞ்சிடணும், விஜய்க்கு வந்து தமிழர்களுடைய எதிரிகள் யாரெல்லாம் தமிழர்களுடைய எதிரியோ அவங்கெல்லாம் விஜய்க்கு நட்பாக இருக்கிறாங்க. இதுதான் இங்கே பாயிண்ட். ராஜபக்ஷ மகன் ஆதரவு தெரிவிக்கிறார், ராஜபக்ஷோட மகனுடைய நண்பர் அவர் தமிழராக கூட இருக்கட்டும், அவர் என்ன பண்ணுறாருன்னா விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாரு, சங்கீதாவை எதிர்க்கிறார். சராசரி மனுஷனாக இருந்தாலும் கூட இங்கே எல்லாருமே மனைவி பிள்ளைகள்கிட்ட, அவன் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு, விஜய் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு ஒரு நடிகையோட போகிறான், அதை கேள்வி கேட்க துப்பு இல்லை உனக்கு. அப்புறம் நம்ம வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்கும்? இப்போ இந்த இடத்துல கிளியர் ஆயிடுச்சா? விஜய் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் எதிரி. யார் சொல்றது? நம்ம சொல்லல, அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவாளர்கள் பாருங்க, யார் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஆதரவு கொடுக்குறவன்லாம் ஒன்று தமிழர்களுடைய விரோதியாக இருக்கிறான் அல்லது துரோகியாக இருக்கிறான். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம் சார். விஜயோட அரசியல் இன்னும் போக போக என்ன நடக்குது பார்ப்போம். உங்கள் நேர்தம் கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.